ஹலோ மை டியர் வியூவர்ஸ், திஸ் இஸ் எர்த் வித் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது கைஸ், ஆக்சுவலாக இந்த சேனல் இது அதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதை கிளாரிஃபிகேஷன் பண்ணணுங்கிறது கட்டாயம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, போன வீடியோ பாட்காஸ்ட் வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். உங்களுடைய வியூவர்ஸ் யார்? ஆங்கிலம் தெரியாதவரா, ஆங்கிலம் தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு. கண்டிப்பாக அது ஒரு சென்சிபிள் கமெண்ட். ஸோ டார்கெட்டட் வியூவர்ஸ் யாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே ஆண்டது கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அருண்குமார், ஐஎல்ஸ் அண்ட் பிடிஇ ட்ரைனர். கடந்த 12 வருஷமா இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். 100 மெம்பர்ஸ்க்கு மேலே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போயிருக்காங்க. அண்ட் ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்ம கிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ், பிஸ்னஸ் இங்கிலீஷ் அண்ட் கார்பரேட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ் கோர்சஸ் எடுத்திருக்காங்க. அண்டு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஐஎல்ஸ்க்கு மட்டும் ஐஎல்ஸில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிளியரும் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தான் சரி இந்த ஐஎல்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி ஐபிபிஎஸ்னா பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கும் நம்ம கோல்டன் ரூல்ஸ் செட் பண்ணோம். ஸோ அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அஃப்கோர்ஸ் என்னோட இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுவோம். ஸோ அதை யோசிச்சு தான் இந்த ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு தேவையான கிராமர் இருக்கும், கோல்டன் ரூல்ஸ். கிராமர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் உங்களால் இங்கிலீஷ் ஓனாக கிரியேட் பண்ண முடியும். உங்களோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வொக்காபுலரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எந்த ஒரு புது விஷயமும் இன்னோவேட் பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு வொக்காபுலரி இம்பார்ட்டண்ட்டோ அதை விட அதிகமாக இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பார்வையில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் எந்த அளவுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட வேரியேஷன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வேணாலும் போகலாம். அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களால் பேச முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கன்ஜெக்ஷன், இன்வர்ஷன் சென்டென்ஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாமே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஒரு நாலேஜ். அதுக்காக தான் அண்ட் நம்ம ஐஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்வர்ஷன் சென்டென்ஸாக இருக்கட்டும், கன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் மோடல் வெர்பாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கும் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் அந்த கிட்ஸ் கண்டிப்பாக என்கிட்ட, சார் இந்த டாப்பிக்கை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த டாபிக் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ கிராமர் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தமிழில் ஓரளவுக்கு மிக எளிமையாகவே அதை சொல்லி கொடுக்குறோம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் சில ப்ரொஃபஸர்ஸ் என்கிட்ட இன்னுமே டச்சில் இருக்கிற ப்ரொஃபஸர், சார் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறது இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே நீங்கள் பேசுனா நல்லா இருக்கும். மேபி என்னோட சைல்டை இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பாக கெரியர் ஓரியன்டாக இருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்குற பாட்காஸ்ட் இங்கிலீஷில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், அதுவும் இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கும் அது க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ அந்த பாட்காஸ்ட்டும் கண்டிப்பாக ஒரு 3 வீடியோவுக்கு ஒரு வீடியோ, அந்த ப்ரொபோர்ஷனல் நான் இன்னும் முடிவு பண்ணிவிட்டு, ஸோ 3 தமிழ் வீடியோ பண்ணியிருக்கேன், ஒரு இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் அப்லோட் பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் லிசன் பண்ண இங்கிலீஷ்
உங்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவைஸ் ஆகும். அதே சமயத்தில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஹவு ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டுங்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மூணாவது விஷயம் vocabulary. ஸோ இப்போ சார் எனக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட நாலேஜ் கிடைச்சிருச்சு, லிசனிங்கும் கேட்டுட்டு இருக்கேன், பட் vocabulary எனக்கு வேணும் சார். அதை பற்றி எந்த ஒரு ஒரியும் வேணாம். ஏன்னா உங்களுக்கு vocabularyயும் கிடைக்கும். இடியம்ஸாக இருக்கலாம், ஃப்ரேசல் வெர்பாக இருக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் நம்பக்கூடிய ரிச் vocabulary இருக்கு இல்லையா, அதுவும் கூட உங்களுக்காக பிடிஎஃப் ஃபார்மாகவும் அண்டு நாம கொடுக்கக்கூடிய வீடியோஸ்லையும் அடுத்து வரப்போகுது. ஸோ ஒரு ஹோல் பேக்கேஜா நம்ம அதை டெலிவரி பண்ணலான்னு. அப்கோர்ஸ் ஐபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட், எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய அண்டு சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்க, அவங்க எல்லாத்துக்குமான ஆல்ரெடி கோல்டன் ரூல் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கோல்டன் ரூல்னா ஒன்றும் இல்லைங்க, கிராமர் தான். கிராமரை மிக எளிமையாக அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக அதை அவங்க கேப்சர் பண்ணணும். அதற்காக ஸோ நாம் அதை கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகாடமிக்கல் பர்சன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா விஷயங்களையுமே கிளாரிஃபை பண்ணணுங்கிறது தான் என்னோட ப்ரோட்டோகால். ஸோ அதை நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பி இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.